மற்றவர்களுக்கான விளக்கை ஏற்றும்போது நம்முடைய பாதையும் வெளிச்சமாகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்ம பாதைக்கு வெளிச்சம் தேவைப்பட்டால் கூட அது அடுத்தவங்களுக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த வெளிச்சத்தை மறைச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டான்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னா, அடுத்தவங்களுக்கு எந்த பலனும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இருளில் வாழ்வதை போல ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 8:13 ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலிருந்து ஜீவ ஒளியை பெறுவான்னு சொல்றாரு. ஆக நம்ம ஒரு புதிய ஒளியை, ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் வெளியரங்கமான மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகின் ஒளி. அவரே நம்மை சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற என்று சொல்லி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியினை யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆக நம்ம மெய்யான ஒளியாக இருந்து உலகத்திற்கு வெளிச்சம் வீசுகிறவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பாராக.